நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையில் கூடி நாம் நம்முடைய வேத புஸ்தகத்தை சங்கீதத்தின் புஸ்தகம் 139 அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை நாம் வாசிப்போம். Kindly turn your Bibles to Psalms 139 verse 7 to 12. உங்களுக்காக நான் இந்த வசனங்களை வாசிக்க நான் ஆசைப்படுகிறேன். Where can I go from your spirit? Where can I flee from your presence? If I go up to the heavens, you are there. If I make my bed in the depths, you are there. If I rise on the wings of dawn, if I settle on the far side of the sea, even there your hand will guide me. Your right hand will hold me fast. If I say, surely the darkness will hide me, and the light become night around me, even the darkness will not be dark to you. The night will shine like the day, for darkness is as light to you. இந்த நாளில் கூடி நான் கேட்க போகிற செய்தியுடைய தலைப்பானது blessings of living in the presence of God. Blessings of living in the presence of God. தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் இருக்கும் பொழுது அதன் மூலியமாக கிடைக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து தியானிக்க போகின்றோம். நாம் வாசித்த வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு, ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து விட்டு ஒரு மனிதனாலும் தப்பிக்க முடியாது. நம் எங்கே போனாலும் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது. God is everywhere. நீங்கள் இந்த ஒரு ஃப்ரேஸை நீங்கள் கேட்டிருப்பீங்க, God is everywhere. அதே நேரத்தில் there is a difference between saying God is everywhere and saying God is here. கர்த்தர் எல்லா இடத்திலும் இருக்கிறார், கர்த்தர் இங்கே இருக்கிறார் என்று சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நம் வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேதமானது ஒரு காரியத்தை முக்கியப்படுத்தி பேசுவது நாம் பார்க்க முடியும். The Bible emphasizes God's manifest presence. கர்த்தருடைய பிரசன்னம் ஒரு இடத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வெளிப்படுவதை குறித்து அதிகமாக முக்கியத்துவத்தை கொடுக்கிறது நம் வேதத்திலே நாம் பார்க்க முடியும். வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை நாம் தெளிவாக நாம் பார்க்க முடியும். Scripture is more concerned with His presence manifested in relationships and in redemption. உறவுகளிலும் மீட்பிலையும் கர்த்தருடைய பிரசன்னம் வெளிப்படுவதை நீங்களும் நானும் வேதத்தை வாசிக்கும் பொழுது தெளிவாக நம்மாலே புரிந்து கொள்ள முடியும். The biblical story does turn on God's presence being manifest with His people from the Garden of Eden to the tabernacle to the temple in the incarnation of Jesus Christ, and even the presence can be seen in the coming new heavens and the new earth. நம்ம ஒவ்வொரு காரியத்தை நம்ம எடுத்து நாம் வாசிக்கும் பொழுது எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய பிரசன்னத்தை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்க்க முடியும். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்தது. அதுக்கு பின்பாக நீங்கள் பார்க்கும்பொழுது டாபர்நாக்கல், ஆசாரியர் அந்த கூடாரம் பண்ணும்பொழுது தேவனுடைய பிரசன்னம் அந்த கூடாரத்துக்குள்ள தேவ மகிமை இருந்தது என்று சொல்லி நம்மளால் பார்க்க முடியும். ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல அதுக்கு பின்பாக ஆலயங்கள் கட்டப்பட்டது. அந்த ஆலயத்துக்குள்ள தேவனுடைய மகிமை தேவனுடைய பிரசன்னம் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில தேவனுடைய பிரசன்னம் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதோடு கூட வரப்போகிற புதிய வானமும் புதிய பூமியும் ஆண்டவருடைய பிரசன்னத்தால் நிரப்பப்படும் என்று சொல்லி வேதம் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னொரு வார்த்தையில சொல்ல போனால், the story of scripture begins and ends with the presence of God. The story of scripture begins and ends with the presence of God. In the book of Genesis we find God met Adam and Eve in the Garden of Eden. ஏதேன் தோட்டத்தில் தேவன் ஒவ்வொரு நாளும் ஆதாமும் ஏவாளோடு கூட அவர் பேசினார், அவரோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் ஒரு நாள் ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருடைய வார்த்தையை டிஸ்ஒபே பண்ணி ஆண்டவர் புசிக்கக்கூடாது சொல்லுகிற பழத்தை அவர் புசித்து அவர் இருக்கிற சூழ்நிலையில தேவன் அந்த தோட்டத்துக்குள்ளே அவர் நடந்து வரும்பொழுது
ஆதாமும் ஏவாளும் கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து ஒளிந்து கொண்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை நாம் வாசிப்போமாக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமாக. Kindly turn your Bibles to the book of Genesis chapter 3 and verse number 8. Then the man and his wife heard the sound of the Lord God as he was walking in the garden in the cool of the day, and they hid from God's presence among the trees of the garden. நீங்கள் சற்று யோசித்து பாருங்க. Can anybody hide from God? நாம் வாசித்த வசனத்தில் சங்கீதக்காரன் தெளிவாக சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் நாம் எங்கே ஒளிந்து கொண்டாலும் யார்னாலையும் ஆண்டவருடைய கண்களிலிருந்து மறைவாகவே முடியாது. Nobody can escape the eyes of God. The presence of God is everywhere என்று சொல்லி தெளிவாக நாம் பார்க்க முடியும். Sin undermines humanity's mission and the experience of God's presence. ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவன் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகி போகிறார் என்று சொல்லி தெளிவாக நாம் பார்க்க முடியும். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுது God sent them away from the Garden of Eden. In other words, they were cast out from the presence of God. And when we read the Old Testament, பழைய ஏற்பாடு நாம் முழுமையாக வாசிக்கும்போது we find that God's covenants to bring his presence back to his people. நீங்க முழுமையாக ஓல்ட் டெஸ்டமென்ட்டை நீங்கள் வாசித்தீங்கன்னா ஒரு காரியத்தை தெளிவாக நீங்க பார்க்க முடியும். God wants to bring his presence back to his people. Amen. மறுபடியுமாக அவருடைய ஜனங்கள் அவருடைய பிரசன்னத்துக்குள்ள இருக்க வேண்டும், அவருடைய ஃபெலோஷிப்புக்குள்ள இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் வாஞ்சிக்கிறதை நீங்க பார்க்க முடியும். In New Testament we find that the presence of God finds its greatest expression in Jesus, who is called Emmanuel, which means God with us. In his mercy, Christ reconciles us to himself and reopens access to the Father, so that those who were once exiled from his presence might once again draw near to God. Hallelujah. இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக, அவருடைய மரணத்தின் நிமித்தமாக, அவர் நமக்காக சிலுவையில் மரித்தபடினாலே, அவர் நமக்காக உயிரோடு எழும்பினபடினாலே நாம் மறுபடியுமாக பிதாவை நோக்கி அப்பா பிதாவை கூப்பிடுகிற ஸ்வாக்கியத்தை மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னத்தில் கடந்து வருவதற்கு தேவன் நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். God's presence is seen throughout the scriptures. ஆண்டவருடைய பிரசன்னம் என்ற அந்த தீமானது நீங்கள் வேதத்தில் முழுமையாக நீங்கள் பார்க்க முடியும். ஆதியாகத்தின் புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்தல் புஸ்தகம் மட்டும் ஒவ்வொரு புஸ்தகங்களை நீங்கள் எடுக்கும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னத்தை குறித்து நீங்கள் தெளிவாக நீங்கள் படிக்க முடியும். இந்த வேளையில் கூடி சபையை கூடி நாம் பார்க்கும் பொழுது சபையுடைய நோக்கம் என்னது என்று சொல்லி பார்க்கும் பொழுது சபைக்கும் கர்த்தருடைய பிரசன்னத்துக்கும் there is a relationship. The purpose of the church are tied to the presence of God. The church has two clear purposes. The church works within itself for the sanctification of its own members to prepare God's people for God's present and future presence. That's the first purpose. The second purpose is this: the church works externally to share the gospel so that the lost may enjoy God's presence now and forevermore. சபை என்று நாம் பார்க்கும்போது சபையுடைய முக்கியமான நோக்கங்கள் தேவனுடைய பிரசன்னத்தோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறது. சபையில் உள்ள இருக்கிற மக்களை பார்க்கும்போது அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டு அவர்கள் இப்பொழுது தேவனுடைய பிரசன்னத்தில் வாழ வேண்டும், ஃபியூச்சர்லையும் தேவனுடைய பிரசன்னத்தில் அவர்கள் வாழ வேண்டும் என்று சபையோட ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. To prepare God's people to live in his presence now and forever.
அதே போல எக்ஸ்டர்னலி ஆண்டவரை அறியாத மக்களிடத்தில் இயேசுவின் சுவிசேஷத்தை கொண்டு சென்று அதன் மூலமாக அவர்களும் ரட்சிக்கப்பட்டு அவர்களும் கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறி அவர்களும் கர்த்தருடைய பிரசன்னத்தில் இப்பொழுதும் நித்தியத்துக்கும் அவர்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி சபையோட இரண்டாம் நோக்கமாக இருக்கிறது. So my friend, the purpose of the church is tied to the presence of God. இந்த நாளில் கூடி எத்தனை பேர் இந்த தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் வாஞ்சிக்கிறீங்க? How many people can honestly and sincerely say that I desire God's presence? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு பாக்கியம் என்ன சொன்னீங்கன்னா, ஆண்டவர் அவங்களை வழிநடத்தினார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். வனாந்திரத்தில் அவரை இஸ்ரவேல் மக்கள்களை ஆண்டவன் வழிநடத்தும் பொழுது அவர் இரவு நேரத்தில் அக்னி ஸ்தம்பமாகவும் பகல் நேரங்களிலே மேக ஸ்தம்பமாகவும் அவரை நடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். சில நேரங்களிலே அவர் மக்களோடு கூட இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட அவர் பேசினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். He spoke through the dark clouds என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. So God's presence is revealed throughout the scriptures, and I believe that you and me today desire this presence of God. எத்தனை பேர் உண்மையாகவே நீங்கள் சொல்றீங்க, ஆண்டவரே I desire your presence, உம்முடைய சமூகத்தில் நான் இருக்க நான் ஆசைப்படுகிறேன், நான் வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் 27ஆம் சங்கீதத்தில் 4வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். Kindly turn your Bibles to Psalms 27 verse number 4. இதில் சங்கீதக்காரன் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கின்ற ஜெபம் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு காரியத்தை இந்த சங்கீதக்காரன் தேவனை நோக்கி கேட்கிறார். இந்த சங்கீதமானது தாவீதினாலே எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். சங்கீதம் 27 4ஆம் வசனம் சொல்கிறது, One thing I ask from the Lord, this only do I seek, that I may dwell in the house of the Lord all the days of my life, to gaze on the beauty of the Lord and to seek him in his temple. தாவீது என்ற ராஜா சொல்லுகிறார், எனக்கு ஒரே ஒரு வாஞ்சை இருக்கிறது. என்ன வாஞ்சை? எனக்கு ஆண்டவரே நிறைய ராஜ்யங்களை கொடுங்க என்று சொல்லி வாஞ்சி அல்ல, என்னுடைய ராஜ்யத்தை இன்னும் விஸ்தாரமாக பண்ணுங்க என்ற வாஞ்சி அல்ல, எனக்கு இன்னும் பணம் கொடுங்க என்ற ஒரு வாஞ்சி அல்ல. தாவீது ராஜா ஆண்டவரை நோக்கி சொல்லுகிற ஒரு ஜெபம், ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் நான் தங்க வேண்டும், உம்முடைய ஆலயத்தில் நித்தியமாக நான் தங்க வேண்டும். That is my desire. Please grant me this wish, this dream, this prayer request என்று சொல்லி தாவீது ராஜா ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்ற ஜெபம் தான் இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன காரியங்களை வாஞ்சிக்கிறோம்? நாம் அநேக நேரங்களிலே தேவனை நோக்கி அநேக காரியத்துக்காக விண்ணப்பம் பண்ணுகிறோம், தப்பு கிடையாதுங்க. ஆனால் நம்முடைய ப்ரையாரிட்டி எதுவா இருக்கிறது? Do we really desire God's presence in our life? ஆண்டவரே நீர் என்னை நடத்த வேண்டும், நீர் என்னை நடத்த வேண்டும். நாம் இந்த வார்த்தைகள் எல்லாம் நாம் படிக்கும் பொழுது, ஆண்டவர் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார் என்று நாம் படிக்கும் பொழுது, அது வெறும் ஒரு சரித்திரமாகவோ இல்லை ஒரு கதையாக நாம் பார்க்கிறோமா? இல்லை ஆண்டவரே நீங்கள் அவங்களை நடத்தினீங்களே, அதே போல என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய திருச்சபையும் நீங்கள் நடத்த வேண்டும் என்று சொல்லி நாம் வாஞ்சிக்கிறோமா என்று சொல்லி யோசிக்க வேண்டும். Do we desire God's presence in our life? ஒரு காரியத்தை நான் தெளிவாக சொல்லுகிறேன், every blessing is there in God's presence. எல்லா ஆசீர்வாதங்கள் கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கிறது. You can obtain everything that you need from the presence of God. Amen. ஒரு மனிதன் தேவனை விட்டு தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு வெளியே போகும்போது he loses everything that he has. So my friend, I encourage you this morning to desire God's presence. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்கள் வாஞ்சியுங்கள். இந்த நேரத்தில் let us look at few of the blessings that we receive when we live in the presence of God. I told when we live, இன்னொரு வார்த்தை, இந்த வார்த்தை live, live என்ற வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை abide. Blessings of abiding in God's presence. Number 1, God's presence reveals our sins. கர்த்தருடைய பிரசன்னமானது முதலாவது நமக்கு உள்ள காணப்படுகிற பாவமான காரியங்கள், தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை முதலாவது வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி தெளிவாக நாம் பார்க்க முடியும்.
சங்கீதத்தின் புஸ்தகம் 90ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா வார்த்தையானது இப்படியாக சொல்லுகிறது, you have set our iniquities before you, our secret sins in the light of your presence. Our secret sins in the light of your presence. எந்த ஒரு பாவமும் நாம் செய்தால் அது தேவனுடைய கண்ணிலிருந்து தப்பி வைக்கவே முடியாது. God's presence is there everywhere. எந்த இடத்துல நாம் போனாலும் தேவனுடைய பிரசன்னம் நம்ம மேல் இருக்கிறது, அவருடைய கண்கள் நம்ம மேல் இருக்கிறது. யார்னாலையும் எதுவும் மறைவாக செய்ய முடியாது. எல்லாமே கர்த்தருக்கு நிர்வாணமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்க முடியும். இன்னொரு வசனத்துக்கு நேராக உங்களுடைய தியானத்தை நான் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1-5 வசனங்களை வாசித்தீங்கன்னா இந்த இடத்தில் கர்த்தர் ஏசாயாவோடு கூட பேசும்பொழுது அவருடைய பிரசன்னம் வெளிப்படும் பொழுது 2 காரியங்களை 2 வெளிப்பாடுகள் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு உண்டாகிறது. ஒன்று, கர்த்தர் யார் என்று சொல்லி அவரால் புரிந்து கொள்ள முடிகிறது. God is holy என்று ஏசாயா தீர்க்கதரிசி புரிந்து கொள்கிறார். இரண்டாவதாக, he understands who he is. அவர் யார் என்று சொல்லி அவரால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏசாயா 6ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசியானவர் சொல்லுகிறார், I am a man of unclean lips. I am a man of unclean lips. நான் அசுத்த உதடு உள்ளவன் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி ஒப்புக்கொள்கிறான். God's presence reveals who we are. நம் மெய்யாகவே நாம் யார் என்று சொல்லி எது வெளிப்படுத்துகிறது என்று சொன்னீங்கன்னா தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படுத்துகிறது. இன்னைக்கு மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க நமக்கு நிறைய பேருக்கு தெரியும், இன்னைக்கு எக்ஸ்ரேஸ் உண்டு, ஸ்கேன்ஸ்கள் உண்டு. இதெல்லாம் நம்ம எடுக்கும் பொழுது வெளிப்புறமாக நம்முடைய ஃபிசிக்கல் கண்ணால் பார்க்க முடியாத காரியங்கள் இந்த இந்த எக்ஸ்ரே மூலியமாக, ஸ்கேன் மூலியமாக நம்மளால பார்க்க முடியும். we can know things that are happening underneath. நம்முடைய சரீரத்துக்கு உள்ள நடக்கிற காரியங்கள், நம்முடைய நிலைமை, நம்முடைய ஆர்கன்ஸ், நம்முடைய ஒவ்வொரு காரியம் உள்ள என்ன நடக்குது என்று சொல்லி தெளிவாக அங்கே பார்க்க முடியும். அங்கே எதனா பிரச்சனை இருக்குதா என்று சொல்லி இதன் மூலியமாக நம்ம பார்க்க முடியும். ஒரு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்னாலேயே நமக்கு உள்ள இருக்கிற சில காரியங்களை கண்டுபிடிச்சு அது நமக்கு வெளிப்படுத்த முடியும் என்று சொன்னீங்கன்னா தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் வரும் பொழுது முதலாவது கர்த்தர் நாம் யார் என்று சொல்லி அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவர் யார் என்றும் நாம் யார் என்றும் கர்த்தருடைய பிரசன்னம் வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரத்தில் தாவீதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 51ஆம் சங்கீதம் அநேகருக்கு பிடிச்ச ஒரு சங்கீதமாக இருக்கிறது. இந்த சங்கீதத்தை தாவீது எப்போ எழுதினார் என்று சொன்னீங்கன்னா, தாவீது ஒரு குறிப்பிட்ட பாவத்தை அவர் செய்து அவர் அந்த பாவத்துக்காக தேவன் அவரை இன்னொரு தீர்க்கதரிசி மூலமாக நீ பாவம் செய்திருக்கிறாய் என்று சொல்லி உணர்த்துகிறது நாம் பார்க்கிறோம். அந்த காரியத்தை உணர்த்தும் பொழுது தாவீது செய்த பாவத்தை அவர் ஒத்துக்கொள்ளுகிறது நாம் பார்க்கிறோம். ஆண்டவரிடத்தில் அவன் அழுந்து மன்னிப்பை கேட்டு இந்த சங்கீதத்தை அவன் எழுதுகிறது நாம் பார்க்கிறோம். இந்த இடத்தில் தாவீது தன்னுடைய பாவத்தை உணர்ந்தான், அவன் பாவம் செய்தான் என்று சொல்லி அவன் ஒப்புக்கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனுடைய பாவத்துக்காக அவன் மனஸ்தாபப்படுவது மாத்திரமல்ல, அதுக்காக மன்னிப்பையும் அவன் தேவனிடத்தில் கேட்டான். அந்த பாவத்திலிருந்து அவன் மனம் திரும்பினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 51ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில் தாவீது ஆண்டவரை நோக்கி இப்படியாக ஜெபிக்கிறது நாம் பார்க்கிறோம். அவன் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், Lord, do not cast me away from your presence and do not take away the Holy Spirit from me. என்னை உம்முடைய பிரசன்னத்திலிருந்து என்னை தள்ளி விடாதுங்க ஆண்டவரே. Do not cast me away. Do not send me away from your presence and do not take the Holy Spirit. ஆண்டவரே என்னிடத்திலிருந்து ஆவியானவரை எடுக்காதிரும் என்று சொல்லி அவன் ஜெபிப்பதை நாம் பார்க்க முடியும். That's why this is one of the most favorite psalms of many people. இந்த சங்கீதத்தில் ஒரு மனிதன் முற்றிலுமாக தன்னுடைய பாவத்தை ஒப்புக்கொண்டு மனம் திரும்பி ஆண்டவரிடத்திலிருந்து மன்னிப்பு பெற்றுக்கொள்வதை நாம் பார்க்க முடியும்.
David valued God's presence and God's spirit. I want to repeat that. David valued God's presence and God's spirit. My friend, do you value God's presence and God's spirit in your life? உன்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு தேவனுடைய பிரசன்னத்தையும் தேவ ஆவியானவரையும் நீ கனப்படுத்துகிறாயா? நீ கனப்படுத்துகிறாயா? சில நேரங்களிலே நாம் நியூ டெஸ்டமெண்ட்ல இருக்கிறோம், நாம் கிருபையின் நாட்களில் இருக்கிறோம் என்று சொல்லி நாம் நிறைய நேரங்களிலே கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற அநேக காரியங்களை கிராண்டடாக எடுத்திருக்கிறோம். நாம் கிராண்டடாக எடுத்திருக்கிறோம். அப்படி நம்ம செய்யக்கூடாது. அது பெரிய ஒரு தவறு, அது பெரிய ஒரு பாவம். தேவன் நம்ம கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். We must value God's presence in our life. We must learn to value God's spirit in our life. So the first blessing that we get when we abide in God's presence is this: God's presence reveals our sins. Secondly, God's presence gives us protection and victory. தேவனுடைய பிரசன்னம் நமக்கு பாதுகாப்பும் வெற்றியும் கொடுக்கிறது. சங்கீதத்தின் புஸ்தகம் 91ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். Kindly turn your Bibles to Psalms 91 verse number 1. என்னோடு கூட சேர்ந்து நாம் வாசிப்போம். Whoever dwells in the shelter of the Most High will rest in the shadow of the Almighty. Whoever dwells in the shelter of the Most High will rest in the shadow of the Almighty. We must desire to dwell in the shelter of the Most High. In other words, we must desire to dwell in the presence of God. If you dwell in the presence of God, you are protected. You are protected, my friend. I want you to draw your attention to another verse which is written in Psalms 31 and verse 20. சங்கீதம் 31ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமாக. Kindly turn your Bibles to Psalms 31 verse number 20. எடுத்துட்டீங்களா? Have you taken that verse? சேர்ந்து வாசிப்போம். In the shelter of your presence you hide them from all human intrigues, you keep them safe in your dwelling from accusing tongues. Hallelujah, hallelujah. இந்த இடத்துல ஆண்டவருடைய வசனம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை எல்லா மனிதனுடைய அக்கிரமத்திலிருந்து, எல்லா மனிதனுடைய அம்புகளிலிருந்து, எல்லா மனிதனுடைய தீய பிளான்ஸ்களிலிருந்து, பொல்லாப்பிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். How many people here want to live in the protection of God? ஆண்டவரே என்னை பாதுகாக்குங்க. My friend, இன்னைக்கு நம்ம வாழ்கிற ஒரு வாழ்க்கை நம்ம யோசித்தது கிடையாது. இந்த வாதை நம்ம யோசித்ததில்லை. நம்ம எவ்வளோ ப்ரிகாஷன்ஸ் எடுக்கிறோம். இந்த வைரஸ் வந்துடக்கூடாது, எனக்கு இது வந்துடக்கூடாது என்று சொல்லி எவ்வளோ காரியங்கள் நம்ம செய்கிறோம். நம்ம மாஸ்கை போடுகிறோம், நம்ம சானிடைசேஷன் யூஸ் பண்ணுகிறோம், நம்ம சோப்பை யூஸ் பண்ணுகிறோம், எவ்வளோ ப்ரிகாஷன்ஸ்கள் நம்ம எடுக்கிறோங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலாக இந்த வைரஸ்லேருந்து ஒரே காரியம் தான் பாதுகாக்க முடியும். ஆண்டவராகிய தேவன் மாத்திரமே நம்மை பாதுகாக்க முடியும். அவருடைய பிரசன்னத்தில் நம்ம இருப்போம் என்று சொன்னீங்கன்னா எல்லா காரியத்திலும், எல்லா வைரஸ்லேருந்தும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். Do you believe? இதை காரியத்தை நீ விசுவாசிக்கிறாயா? Do you believe that the presence of God can protect you from every evil attack of the enemy, from every sickness, from every disease, from every witchcraft, from everything that rises against you? God's presence will protect you. Hallelujah. கர்த்தருடைய பிரசன்னம் உன்னை பாதுகாக்கும் என்று சொல்லி தெளிவாக பார்க்க முடியும். I said God's presence gives us protection, and I also said God's presence gives us victory. கர்த்தருடைய பிரசன்னம் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது மாத்திரமல்ல, நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறது நம்ம பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டை நம்ம வாசிக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் அந்த கூடாரத்துக்குள்ள இருந்தது, டேபர்நாக்கிள்குள்ள இருந்தது. அந்த ஆர்க் ஆஃப் த கவனன்ட்டை எப்பவுமே ஆசாரியர்கள் தூக்கின்னு போவாங்களா. Wherever they went, they always carried the ark of the covenant.
ஒவ்வொரு யுத்தத்துக்கு போகும்பொழுது, ஒவ்வொரு இடங்களுக்கு அவர்கள் செல்லும் பொழுது அந்த ஆசாரிய கூடாரத்தை அவர்கள் எடுத்து அவர்கள் செல்வார்கள். They will take the ark of the covenant and they will go according to the instruction of the Lord. கர்த்தர் சொல்லுகிறபடி அவர்கள் செய்வார்கள். அவர்கள் எங்கெல்லாம் போனார்களோ ஒவ்வொரு யுத்தத்திலும் அவர்கள் வெற்றியை பார்த்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Whenever they obeyed the Lord, கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து அவர்கள் காரியங்கள் செய்யும் பொழுது அவர்கள் வெற்றியை பார்த்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Hallelujah. Israel won the war not with swords, not with human strength. Israel won the war because of the presence of God among them. Hallelujah. The neighboring nations, அவங்க பக்கத்துல இருக்கிற தேசங்கள் கர்த்தருடைய பிரசன்னத்தை பார்த்து தான் பயப்பட்டது. Because they knew their God is fighting the battle for them. அவங்களுடைய தேவன் அவங்களுக்காக யுத்தம் செய்கிறபடினாலே நம்மால கெளிக்க முடியாது என்று சொல்லி அவர்கள் பயந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. The presence of God brought protection and victory for God's people. At the same time, that presence brought fear among the enemies. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பின ஜனங்கள் பயந்து நடுங்கி ஓடினார்கள். அவர்கள் செய்த யுத்தங்கள் அவர்கள் தோற்று போனாங்க. காரணம், nobody can prevail against the presence of God. Hallelujah. That's why God's word teaches us, if God be for us, who can stand against us? தேவன் நம் பக்கம் இருக்கும்போது, தேவன் நமக்கு சார்பாக இருக்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நிற்பவன் யார்? Amen. In other words, if you are standing under the presence of God, no weapon that is formed against you shall prosper. No plan that is formed against you shall prosper. No disease, no sickness, no curse can prosper against you if you are standing under the umbrella of God's presence. Hallelujah. Hallelujah. Thirdly, God's presence gives us joy. God's presence gives us joy. ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோமாக. Kindly turn your Bibles to 16th chapter of Psalms and verse number 11. தயவுசெய்து உங்க பைபிள் உங்ககிட்ட இருக்கணும். You should have your Bible with you. And when I am telling these verses, kindly turn to those verses and read along with me. என்னோடு கூட நீங்களும் அந்த வார்த்தைகளை நீங்கள் படியுங்கள். ஒரு காரியத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். There is power in proclamation. அந்த வார்த்தையை கேட்கிறது மாத்திரமல்ல, அந்த வார்த்தையை சொல்லும்போது கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது, கர்த்தருடைய வல்லமை மேனிஃபெஸ்ட் ஆகிறதுங்க. So please take time to read God's word. There is power in God's word. தேவனுடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. God's presence gives us joy. Psalm 16:11 says, "You make known to me the path of life. You will fill me with joy in your presence, with eternal pleasures at your right hand." Hallelujah. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்குது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வேதத்தில் நாம் ஹானா என்ற ஒரு பெண்மணியை குறித்து நாம் வாசிக்கிறோம். When she poured her heart, when she poured her soul in the presence of God, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் தன்னுடைய இருதயத்தை அவர் ஊற்றினும் பொழுது, her mourning was turned into dancing, her sadness was turned into joy. Hallelujah. Everything changed when she came in the presence of God. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வரும்பொழுது எல்லாமே மாற்றப்படுகிறது. என் சகோதரனே, என் சகோதரியே, ஹானாவுடைய கண்ணீரை ஆண்டவர் துடைத்து சந்தோஷத்தை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இவ்வளவு நாட்கள் அவர் கண்ணீரோடு கூட இருந்தால், இவ்வளவு நாட்கள் அவள் வேதனையோடு கூட இருந்தால், ஆனால் தேவனுடைய பிரசன்னத்தில் வந்து தன்னுடைய இருதயத்தை தன்னுடைய ஆத்மாவிலிருந்து அவர் ஊற்றி ஜபித்த பொழுது முழுமையாக தன்னை அர்ப்பணித்து தன்னுடைய உள்ள இருக்கிற எல்லா காரியத்தையும் தேவனிடத்தில் அவர் ஊற்றும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னத்தில் எல்லாமே மாற்றப்பட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அதே தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். Do you want your mourning to change to dancing? Do you want your sadness to turn into joy? There's only one solution. Run into the presence of God. Run into the presence of God. தேவனுடைய சமூகத்தில் ஓடி உன்னுடைய பாரங்கள், உன்னுடைய கண்ணீர்கள், உன்னுடைய வேதனைகள், உன்னுடைய கஷ்டங்கள், உன்னுடைய எல்லா காரியத்தை எதுவா இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றிவிடு. My friend, மனிதனிடத்தில் நம்முடைய பாரத்தை, நம்முடைய
கஷ்டங்களையும் நம்முடைய கண்ணீர்களையும் நாம் சொல்லுவோம் என்று சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு அளவுக்கு தான் ஒரு பதில் கிடைக்கலாம். சில நேரங்களிலே they disappoint us, they have no answers my friend. அவங்ககிட்ட பதில் இல்லை. அவங்ககிட்ட பதில் இருந்தால் தானே கொடுக்க முடியும் உங்களுக்கு பதில். அவங்ககிட்ட பதில் இல்லை because they are also limited. But when you come to the presence of God who is unlimited, hallelujah, he will provide solutions, he will make way for you. உங்களுக்காக வழியை ஆண்டவர் உண்டாக்குவார். உங்களுடைய கண்ணீர்களை ஆண்டவரே துடைப்பார். hallelujah. Like God turned Hannah's tears into joy, he is able to do the same thing in your life. Hallelujah. Number 4, God's presence brings times of refreshing. God's presence brings times of refreshing. Acts chapter 3 verse 19. அப்போஸ்தலரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, repent therefore and be converted, that your sins may be blotted out, so that times of refreshing may come from the presence of the Lord. Hallelujah. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க, ஆண்டவரே I want to be refreshed? ஒருவேளை நம்ம பார்த்துப்போம், நம்ம நிறைய வேலை செஞ்சா என்ன ஆகிடுவோம், ரொம்ப டயர்டாக இருப்போம். ரொம்ப டயர்டாகிட்டு நமக்கு யாருன்னா கொஞ்சம் தண்ணி கொடுத்தா போதும்னு இருக்குங்க. அப்போ அந்த நேரத்தில் யாரும் நமக்கு தண்ணி கொடுத்தாங்கன்னா, ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த தண்ணி குடித்த உடனே we are refreshed. நமக்குள்ள ஒரு புது பலன் வருகிறதுங்க, புது ஒரு சக்தி வருதுங்க. we are refreshed completely when we take that simple water. அதே போல when we come into God's presence, God refreshes our soul. நம்முடைய ஆத்மாவை அவர் ரெஃப்ரெஷ் பண்ணுகிறார் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. நாம் வாசித்த வசனம் அப்போஸ்தலர் 3:19, it says times of refreshing may come from the presence of the Lord. ஐயா, கர்த்தருடைய அந்த ரெஃப்ரெஷிங் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து தான் பெற்றுக்கொள்ள முடியும். வேற எந்த இடத்திலிருந்தும் God's refreshing நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. You cannot give money and buy. You cannot do things and get that refreshment in your life. Times of refreshing comes from the presence of the Lord. Hallelujah. நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது எப்படி கர்த்தருடைய பிள்ளைகள் ரெஃப்ரெஷ் ஆனாங்கன்னு சொல்லி நீங்கள் பார்க்க முடியும். உதாரணத்துக்காக in scripture we read of refreshment by resting on the day of Sabbath. இந்த காரியத்தை Exodus 23:12 நீங்க பார்க்க முடியும். With cool water after physical activity, நிறைய ஒரு பிசிக்கலான ஆக்டிவிட்டி செய்த பின்பு அவர்கள் அந்த தண்ணீர் குடிக்கும்போது அவர்கள் ரெஃப்ரெஷ் ஆனார் என்று சொல்லி பார்க்கிறோம். Judges 15:18-19 verses இந்த காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். By soothing music கேட்கும்போது they are refreshed. 1 Samuel 16:23. And by encouraging fellowship, ஒரு ஃபெலோஷிப்புக்குள்ள வரும்பொழுது அவர்கள் ரெஃப்ரெஷ் ஆனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 2 Timothy chapter 1 verse 16. These are the ways God uses to refresh his people. But one thing is clear, times of refreshing comes from the Lord. Hallelujah. அது தேவனிடத்திலிருந்து மாத்திரம் தான் வருகிறது என்று சொல்லி நாம் தெளிவாக நாம் பார்க்க முடியும். Hallelujah. Hallelujah. Even now as believers we can experience a time of refreshing by quieting our hearts in the presence of the Lord. தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை அர்ப்பணித்து தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது, அமைதியாக அவருடைய பிரசன்னம் அமர்ந்து கொள்ளும் பொழுது, அந்த தேவனுடைய ரெஃப்ரெஷிங், அந்த தேவனுடைய பலத்தை, அந்த தேவனுடைய கிருபையை நம்முடைய வாழ்க்கையை நம்மால் அனுபவிக்க முடியும். எரேமியாவின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்கிறது, I will refresh the weary and satisfy the faint. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், I will refresh the weary and satisfy the faint. My friend, are you weary? Are you weak? நீங்க பலவீனமா இருக்கிறீங்களா? நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா? Are you standing on crossroads and telling, I quit, என்னால் இன்னும் ஓட முடியாது இந்த வாழ்க்கையே, அப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருக்கிறீங்களா? I want to say this to you once again. God is saying to you, my friend, my brother, my sister, I will refresh the weary and satisfy the faint. Hallelujah. Hallelujah. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். கர்த்தர் உங்களை மறுபடியும் நிற்க செய்வார்.
கர்த்தர் உங்களை மறுபடியுமாக ஓட செய்வார். அவருக்காக நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் நிறைய காரியங்கள் உண்டு. அவருக்காக நீங்கள் வாழ வேண்டும், அவருக்காக நீங்கள் ஜீவிக்க வேண்டும். God will refresh you, God will strengthen you, God will help you, God will rescue you, God will exalt you, God will protect you, God will do great things in your life. Hallelujah, hallelujah. Fifthly, God's presence will make your face to shine. ஆண்டவருடைய பிரசன்னம் வரும்போது உன்னுடைய முகம் பிரகாசிக்கும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. யாத்ராகத்தின் புஸ்தகம் 34 அதிகாரம் 29-35 வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது மோசே என்னுடைய முகம் பிரகாசித்தது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. எப்போ பிரகாசித்தது? மோசேயானவர் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நேரத்தை செலவழித்து அவர் இறங்கி வரும்பொழுது கீழே இருக்கிற ஜனங்கள் மோசையோட முகத்தை பார்க்கும் பொழுது மோசையின் முகம் பிரகாசித்தது என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Do you want your face to shine like the face of Moses? Psalms 34 verse 5 says, those who look to him are radiant, their faces are never covered with shame. அவரை பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை, அவரை பார்த்த முகங்கள் பிரகாசித்தது என்று சொல்லி வேதம் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. Look at any character in the Bible. Every person who came in the presence of God, who sought God wholeheartedly, they were blessed. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், அவர் வெட்கப்பட்டு போகவில்லை. So my friend, this morning I want to say that the presence of God is open to you and me. கர்த்தருடைய பிரசன்னம் உனக்கும் எனக்கும் இன்னைக்கு திறக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி தெளிவாக பார்க்க முடியும். The Holy of Holies is open for us now. Jesus, by shedding his precious blood on the cross, has given us access to enter the holies with boldness and call God as our Father. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் நிமித்தமாக இன்றைக்கு நாம் தேவனுடைய பிரசன்னத்தில் பரிசுத்தம் இடத்தில் தைரியமாக நாம் வர முடியும். தேவனை நோக்கி பிதாவே என்று கூப்பிட முடியும். Hallelujah. God has given us a privilege to call him Abba Father. A continuous, unbroken experience of God's presence is a possibility, is a certainty. We are called to enter and live there with Jesus. Hallelujah. We are called to enter in and live there with Jesus. இயேசுவோடு கூட நாம் என்றென்றைக்கும் வாழும்படியாக கர்த்தர் இந்த ஒரு கிருபையும் ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். Today we are God's people. God dwells in us. Let us be carriers of God's presence so that not only we but people around us would experience this reality. Hallelujah, hallelujah. இந்த வேளையோட கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்ப்போமாக. This morning we have looked at 5 blessings that we receive when we spend time in God's presence. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் இருக்கும் பொழுது கிடைக்கிற 5 ஆசீர்வாதங்களை குறித்து நம் வேதத்திலிருந்து இன்றைக்கு நாம் பார்த்தோம். May this message just not be an information, but may it be our own experience. நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய திருச்சபையில் தேவனுடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கட்டும். May we live in God's presence. கர்த்தருடைய பிரசன்னத்தில் நம்ம ஒவ்வொருவரும் வாழட்டும். May we carry the presence of God wherever we go, whenever we speak to others, whatever we do. Let people see Jesus in us. Let people experience the presence of God through our lives. May this message be a blessing to you. இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்ப்போமாக.
துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் கூடி வேதத்திலிருந்து நீர் எங்களுக்கு பிரசன்னத்தை குறித்து, உம்முடைய சமூகத்தை குறித்து நீங்கள் கற்றுக் கொடுத்தீரதுக்காக சோத்திரம். இந்த நாளில் கூடி ராஜா, நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நாங்கள் வாஞ்சிக்க, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்க நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு இருதயங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு மக்கள் மீது உம்முடைய கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளில் கூடி அவங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றுதலை நீ கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். சங்கீதம் 27:4 எப்படி தாவீது ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில், உம்முடைய சமூகத்தில், உங்களுடைய வீட்டில் நான் நித்தமாக நான் தங்க வேண்டும் என்று சொல்லி அவனுடைய வாஞ்சி, அவனுடைய ஜெபமா இருந்ததோ, அதே போல நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் வாழ வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிக்கட்டும். உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் ஓடி வரட்டும் ஆண்டவரே. Hallelujah. Lord, your word says there is eternal joys and eternal pleasures in your presence of Father. அப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் அனுபவிக்க, இந்த உலகத்தில் நாங்கள் அனுபவிக்க நீ உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.